ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே ரொட்டீனில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், டெய்லி வேலைகள், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு விளாக்காக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். போகிற வழியெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து எங்கள் வீட்டில் இருந்து வெளியில் வந்ததையுமே வந்து வேர்க்கடலை செடி தான் இருக்குது. அதாவது எங்கள் ஊர்லெலாம் நாங்கள் கடலக்காய் செடின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா மஞ்சள். இந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது சேனக்கிழங்கு செடிங்க. இது வந்து ஒரு வருஷத்து வெள்ளாமல், மஞ்சளும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வருஷத்து வெள்ளாமல் தாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குச்சிக்கிழங்குங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கமாக ஆகும். எங்கள் ஊர் சைடு எல்லாம் வந்து என்னென்ன போடுவாங்கன்னா முக்கியமாக பருத்தி. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை செடி தாங்க. இது பூரா சொட்டு நீர் பாசனம். எங்கள் ஊர் ஃபுல்லாகவே வந்துட்டு சொட்டு நீர் பாசனம் தாங்க. அந்த காலத்துலேருந்தே இது ஒரு அமுத்து பைப் இருக்குதுங்க. நீங்கள் அமுத்தி தண்ணி வர மாதிரி இருக்கும்ல, அந்த பைப் தான் இது. அப்போல்லாம் வந்துட்டு மாட்டு ஆட்டுக்கெல்லாம் வந்து இதில் தான் தண்ணி கொண்டு போவாங்களாம். இப்போதைய காலகட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பட்டன் அமுத்துனா தண்ணி வர மாதிரி எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த காலத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அந்த காலத்தில் வந்து ஆடு மாடு எல்லாமே அதிக அளவில் வச்சுருந்துருக்குறாங்க. எல்லாமே வந்து இந்த அமுத்து பைப்லேயே வந்து தண்ணி அமுத்தி கொண்டு போகும்போது வந்து இங்கேருந்து தூரமாக தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த காலம் எவ்வளவோ பரவாயில்ல. இது வந்து செவ்வாழைங்க, போகிற வழியில் இருக்குது. எங்கள் தோட்டத்து செவ்வாழை வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த செவ்வாழை வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிறது தாங்க எங்கள் கட்டுத்தரை. கொஞ்சம் சாலை மாதிரி தெரியுதுங்களா, அதுதான் வந்து நம்ம கட்டுத்தரை. நான் டெய்லியும் வீட்டுக்கும் இந்த கட்டுத்தரைக்கும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவையாவது நடந்துருவேங்க. டீ ஒரு தடவை கொண்டு வருவேன், சாப்பாடு ஒரு தடவை கொண்டு வருவேன், மாட்டுக்கு தீனி போடுறதுக்கு ஒரு தடவை வருவேன், இந்த மாதிரி கோழிக்கு தீனி போடுறதுக்கு, நாய் 2 இருக்குதுங்க, அதுக்கு சாப்பாடு போடுறதுக்காக ஒரு தடவை வருவேன். நான் வந்து துணியே இங்கே கொண்டு வந்து தாங்க காய போடுவேன். எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோக்கா வந்து வெயில் வந்து நல்லா படாது, துணியில் பட்டு காயாத மாதிரியே இருக்கும். அதனால் வந்துட்டு நான் துணி வந்து வீட்டில் துவைச்சி எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து தாங்க காய போடுவேன். நான் வரதை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த கோழிங்கெல்லாம் ரொம்பவே எதிர்பார்க்குங்க. நான் ஆள் அங்கே வரதை கண்டாவே வந்து அங்கேயே வந்துடும், ரோட்டுக்கே வந்துடுங்க. இந்த கோழிக்கு ஏதாவது தீவனம் போடலை அப்படின்னா வந்து நம்மளை எந்த வேலையும் செய்யறதுக்கே விடாது, காலுக்குள்ளேயே வருங்க. நடக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு விடாது. அங்கே இங்கேயும் போகிற வழியெல்லாம் கூடவே வரும். இதுக்கு 2 தீனி போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். இங்கே நாங்கள் கட்டுத்தரையில் நிழலுக்காக வந்து நல்லா ஹைட்டான மரங்கள் எல்லாம் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே அந்த காலத்துலேருந்து வளர்த்துறதுனால வந்துட்டு நல்லா ஹைட்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஹைட்டான மரத்துலேயே வந்து இந்த கோழியெல்லாம் ஈஸியாக ஏறிடுதுங்க. அதுபோக பக்கத்தில் வாழைக்காடு, பருத்திக்காடு அப்படின்னு வந்துட்டு எல்லாம் வெள்ளாமை காடாக இருக்கிறதுனால வந்து இந்த சேவலெல்லாம் கொஞ்சம் கட்டி வச்சுருவோம். இல்லை அப்படின்னா வந்துட்டு பயங்கரமாக சேதாரப்படுத்திடுங்க. காடு உழவு ஓட்டின அளவுக்கு நல்லா பறித்து தள்ளிடும். இப்போ தீனெல்லாம் போட்ட முற்பாடு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டுறது தாங்க. கொஞ்சமாக மாட்டு தீவனம், தவிடு இதெல்லாம் போட்டுட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டுவோங்க. கம்பல்சரி வந்துட்டு இது 2 வேளையும் நடக்கும். காலையில் எங்கள் வீட்டுக்காரர் காட்டிடுவார், மத்தியானம் வந்து நான் கம்பல்சரி இது 2 மணி ஆனால் போதுங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி தவிடு மாட்டு தீவனம் போட்டு தண்ணி வச்சே ஆகணும். இது நம்ம டெய்லி ரொட்டீன் வேலை மாதிரிங்க. இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதாவது நம்ம எந்திரிக்கிறோம், பல் விளக்குறோம், சாப்பிட்றோம், சமையல் செய்கிறோம், வீடு கூட்டுறோம், துடைக்கிறோம், இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாட்டுக்கு வந்து தவிடு காட்டுறது வந்துட்டு கம்பல்சரியான வேலைங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை கண்டிப்பாக காட்டிடுவோம். இந்த மாட்டை பற்றி சொல்லி அவனுங்க இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, தண்ணி காட்டுறேன் இல்லையா, இந்த மாட்டோட வரலாறு என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து முதலாக சீதனமாக கொடுத்த மாடுங்க. அதனால் வந்துட்டு இந்த மாடை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டுங்க. எப்படி சொல்கிறது, ஸ்பெஷல்னால் வீட்டில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. அதாவது இப்போ நம்ம வீட்டில் எப்படி அப்பா அம்மா மாமா தாத்தா அந்த மாதிரி இது வந்து என்னோடய வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரிங்க. இது
அதனால் வந்துட்டு இது வந்து எங்கள் பிறந்த வீட்டில் கொடுத்த மாடு, ஃபஸ்ட்டு மாடு. இது வந்து நாங்கள் ஆட்டோவில் கொண்டு வரும்போது வந்து சின்ன கன்றுக்குட்டியாக இருந்துச்சுங்க, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இந்த கன்றுக்குட்டி ஏற்றிட்டு மறுபடியும் ஒரு 4 பேர் அதில் ஏறிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு சின்ன கன்றுக்குட்டியாக இருந்துச்சுங்க. இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிற மாட்டோட கன்றுக்குட்டி எல்லாம் வந்து இது போட்டால் தான் 3 கன்றுக்குட்டி போட்டுருச்சு இங்கே வந்ததுக்கப்புறமா. 3 கன்றுக்குட்டியுமே பாப்பா கன்றுக்குட்டியாகவே போட்டுருச்சுங்க. இன்னும் ஒரு தடவை கூட தம்பியெல்லாம் போடல. 3 கன்றுக்குட்டியுமே வந்து போட்டது பாப்பாவாகவே போட்டுருச்சு. இது கொஞ்சம் நெஞ்சம் மாட்டு தீவனம் இருந்தாலும் இந்த கோழிச்சாவல் வந்துங்க கமுத்தாமல் மட்டும் விடாது. இதை பாருங்கள், நீங்கள் அப்படியே கீழே கமுத்தி கொத்தி தின்னு இதே வேலையாக தான் இருக்கும். இதுக்கு தவிடெல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு கொண்டு போய் கட்டிட்டு அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் தட்டெல்லாம் போடணுங்க. நம்ம ஏரியாவில் அடிக்கடி பச்சை தீவனமெல்லாம் கிடைக்காதுங்க. எப்போவாவது வந்து பருத்தி காட்டு வரப்பில் இது பில்லு இருந்துச்சு அப்படின்னா வந்து அறுத்துட்டு வந்து போடலாம். மற்றபடி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஆகிற மாதிரி வந்து தட்டெல்லாம் விதைச்சி காய வச்சு போர் போட்டு வச்சுக்குவோம். அதுதான் தீவனமாக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்துட்டு தீவன பயிருக்கு இது வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மாட்டுக்கெல்லாம் அறுத்து போடுறதுக்கு. இப்போதைக்கு தீவன பயிர் வந்து வைக்கலை. அதனால் கூடிய சீக்கிரமாகவே இந்த அணப்புலையே வந்து நம்ம தீவன பயிர் வச்சுட்டு இங்கே பக்கமாகவே அறுத்து போட்டுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அடுத்தடுத்து இதனுடைய குட்டி குட்டி மாடுங்களுக்கும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தவிடு போட்டுட்டு அதே மாதிரி தண்ணி காட்டுறது தாங்க வேலை. இப்போ தண்ணி காட்டணும் இல்லையா செவலை மாடு, அதனுடைய கன்றுக்குட்டி தாங்க இந்த மாதிரி கருப்பு கலர் சட்டை மாடு. அம்மா வந்து செவலையாக தான் இருக்குது. ஆனால் அது போட்ட கன்றுக்குட்டி இந்த மாதிரி இருந்துச்சுங்க. முதல் முறையே வந்து கலர் சேஞ்சாக போட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட 2, 3 கன்றுக்குட்டியுமே வந்துட்டு அது அவங்க அம்மா மாதிரியே தான் இருந்துச்சு. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. இப்போ கடைசியாக 2 குட்டி போட்டிருந்துச்சுங்க. இந்த 2 குட்டியுமே வந்துட்டு தம்பிங்க. இது 2மே ட்வின்ஸு. அதுவும் இதில் காதில் சட்டையாக இருக்குது பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி. இது வந்துட்டு பாலே குடிக்காமல் 2 நாளாக அப்படியே கிடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து குழந்தைக்கு காட்டுற பால் பாட்டிலெலாம் கடையில் வாங்கி நாங்கள் மாட்டு பாலையே ஊற்றி காட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பாயிருக்குது. இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கே கொஞ்சம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அது போட்ட வந்து 2வது மாடுங்க இது. ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, அதனுடைய 2வது கன்றுக்குட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் தண்ணியெல்லாம் காட்டிட்டு எல்லா மாட்டையும் பிடிச்சி கட்டிட்டு ஒன்றுக்கா தீவனம் போடணுங்க. இது வந்து 3 மணிக்கு 2 மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு 3 மணி ஆயிருங்க. 1 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கும் பசங்க வேன் விட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. நான் வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு அடுத்தடுத்து பாப்பா தம்பி எல்லோரும் அடுத்தடுத்து வேனில் வந்து இறங்கிடுவாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை வழக்கம் போல் ஆரம்பிப்பேன். மாட்டோட சாணியெல்லாம் வந்து இந்த குப்பையில் கொட்டிடுவேங்க. கொட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து வெள்ளாமைக்கு பயன்படுத்திக்கலாம். குப்பையாக வாழைக்காடு, பருத்திக்காடு, மஞ்சக்காடு இந்த மாதிரி குப்பையாக பயன்படுத்திக்கலாம். தட்டு வந்து இந்த மாதிரி போர் போட்டு மேலே தகரம் போட்டு மூடி வச்சுருவாங்க. சேஃப்டியாக நலையாத மாதிரி. இது ஒரு 6 மாதத்துக்கு வர மாதிரி அந்த அளவுக்கு நல்லா சேஃப்டியாக மூடி வச்சுக்கணும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இப்படி தாங்க இருக்கும். இந்த சாலையை சுற்றி வந்து நெட்டு போட்டிருக்குறோம். அது கிட்ட க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். நல்லா வலை போட்டிருக்குறேங்க, கம்பி வலை. ஏன்னா மற்ற நாய்கள் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறக்காக ஆட்டையெல்லாம் உள்ளே அடைச்சோம் அப்படின்னா வந்துட்டு வெள்ளாட்டுக்குட்டியெல்லாம் நாயெல்லாம் எதுவும் உள்ளே வராத மாதிரி நல்லா நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தது கொஞ்சம் நெஞ்சம் சாணியெல்லாம் கடந்ததையெல்லாம் நல்லா வலிச்சிட்டு இந்த கூடையில் போட்டு எடுத்து கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலையே முடிச்சிச்சுங்க. அவ்வளோதான், 1 மணி நேரத்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து நம்ம உரம் வாங்கி போடுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்க. ஒரு நட குப்பை வந்து எங்கள் ஏரியாவில் எல்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே விற்கிதுங்க. அது நம்ம வாங்கி கொட்டினோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால் வந்துட்டு நம்ம குப்பைக்காகவே வந்து இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்தணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம காட்டுக்கு தேவையான குப்பை வந்து நம்மளுக்கு உரம் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நல்லா தரமானதாகவும் போடலாங்க. மற்றபடி உப்பெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குப்பையை நாங்கள் அதிகமாக சேர்த்துக்குவோம்.
மாட்டுக்கு தட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. அந்த போரை சுற்றி எறஞ்சு கிடக்கிற தட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டி மாட்டுக்கு போட்டுருவோம். ஏன்னா எங்கள் ஊர் கொஞ்சம் வரக்காட்டு ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து தீவனத்துக்கு வந்து கொஞ்சம் பஞ்சமாக தான் இருக்கும். மழை பெஞ்சது அப்படின்னா வந்து தெரிவிக்காது. இதுவே கொஞ்சம் மழை பெய்யாமல் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப வறண்ட ஏரியாவாக இருக்கும் பாருங்கள், அப்போல்லாம் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து ரொம்பவே தீவனத்துக்கு பஞ்சமாக இருக்குங்க. ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், ஆடு மாட்டுக்கெல்லாம் ரொம்ப தீவனம் பஞ்சமாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஏரியாவாக இருந்தால் தெரிவிக்காது. எங்கள் ஊர் சைடு 2000 அடி போர் போட்டால் மட்டும்தாங்க தண்ணியே வருது. இப்போ எங்கள் போரையே எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் வந்துட்டு 1200ல் தாங்க தண்ணி வந்துச்சு. அது வரைக்கும் வந்து எங்களுக்கு மனசே இல்லை. தண்ணி வர வரைக்குமே வந்துட்டு நல்லா மனசே இல்லாமல் தான் இருந்தோம். மரம் பார்த்திங்க அப்படின்னா இது அந்த காலத்து மரங்க. ரொம்ப நாளாக இருக்குது இந்த மரம். ஆனால் ரொம்ப ஹைட்டு, நல்லா நிழல் தருங்க. சுற்றியுமே வந்துட்டு இந்த சைடு தண்ணி பாயிற ஏரியா தாங்க. சொட்டு நீர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வாழை, மஞ்சள் இதெல்லாம் வந்து போட்டிருக்குறாங்க. இங்கே தாங்க எங்கள் கட்டுத்தரையிலேருந்து இந்த சைடு தான் வெளியில் போவோம். வெளியில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தடமாகவே இருக்குங்க. எல்லோரும் ஆடு மாடு எல்லோரும் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த தடத்துல தான் வந்துட்டு எல்லோரும் வந்து பிடிச்சிட்டு போவாங்கங்க. அதுவும் இந்த பனிக்கால சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காட்டை சுற்றியுமே வந்துட்டு நிறைய மயிலிறகுகள் கொட்டி கொட்டி கிடக்குதுங்க. அங்கொன்று இங்கொன்று அங்கொன்னா நிறைய மயிலிறகுகள். அதை வந்து நம்ம காட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஆசையாக பொறுக்கிட்டு வருவோங்க. கீழே நிறைய கிடக்கும். அது இந்த பனிக்கால சீசனுக்கு தாங்க நிறைய கிடைக்கிது. நான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து சாலையில் சரி வச்சுருக்குறேங்க. இது வந்துட்டு எப்போயாவது கோயிலுக்கு போனோம் அப்படின்னா தை மாதமெல்லாம் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காவடிக்கு வந்து இந்த மயிலை கொடுத்துருவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த காவடியில் கட்டி இருக்கும்போது வந்து சூப்பராக அழகாக இருக்கும். இந்த கண் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். கடைசியாக ஹை பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.